Hi my dear 12th boys and girls, good evening all. So first of all, public examinations க்கு எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் ஆஃப் லக். எல்லாரும் சூப்பரா பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 12th தமிழ். ஸோ நம்ம தமிழுக்கு என்னென்னலாம் படிச்சிருக்கணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பேப்பர் பிரசன்டேஷன், போன வருஷம் நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டோம், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க. நானும் ஒரு வீடியோ சொல்லிட்டு இருக்கேன், லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நாளைக்கு ஷார்ப்பா 9:30 AM மார்னிங் லைவ் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிங்க. 1 ஷார்ட் ரிவிஷன் 1 மார்க் ஃபுல்லா ரிவைஸ் பண்ண போறோம். புக் இன்சைட், புக் பேக் எல்லாமே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கவர்மெண்டோட அபிஷியல் ஆன்சர் கீ தான் செக் பண்ண போறோம். சரியா? கம்ப்ளீட்டா குருவினா, சிறுவினா, நெடுவினா, 2 மார்க்ஸ் எல்லாமே எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்க போறாங்க அப்படின்றத ஃபுல்லா செக் பண்ண போறோம். ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, பகுதி 2 பொறுத்தவரை 15th கொஸ்டின் இல்லையா, ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. அது எப்படி எழுதணும், நம்ம யூசுவல் எல்லாம் பேப்பர் பிரசன்டேஷன்ல சொல்றதுதான். சைடு ஹெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லியிருந்தேன். டபுள் கொட்டேஷன் செமிகோலன் போட்டுட்டு இந்த டாட் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, நீங்க கொஞ்சம் ரைட் சைட்ல இருந்து நீங்க எழுதிக்கோங்க. சரியா? மற்றபடி இந்த 1, 2, 3 பாயிண்ட் வைஸ் மட்டும் போடாதீங்க. இதை நீங்க நீட்டா பாத்துக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த கொஸ்டின்ல இருக்குது அப்படின்றத நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த வேலை நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஷுவரா ஃபுல் மார்க் அப்படின்றது கொடுத்துருவாங்க. சரியா? கொஸ்டின் நம்பர் 17 இதே சேம் தான். என்னென்ன கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்கும் மெயின் பேஸ் சைட் ஹெட்டிங் அண்ட் தென் கொஞ்சம் நீங்க ரைட் சைட்ல இருந்து எழுதணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அண்ட் தென் இன்னொன்னு சொல்றேன், தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா குருவினா, சிறுவினா, நெடுவினா அந்த ஆர்டர் கரெக்டா எழுதிக்கோங்க. தெரியாத கொஸ்டின் இருந்தா லாஸ்ட் எழுதிக்கோங்க. தயவுசெய்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸா எழுதாதீங்க. எழுதான கொஸ்டினே ரிப்பீட் எழுதுனா மார்க் போட்டுருவாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்படிலாம் மார்க் தரமாட்டாங்க. தெரியாத கொஸ்டின்ஸை லாஸ்ட் அந்த பார்ட்டோ அந்த குருவினா, நெடுவினாவோ போட்டு எழுதிக்கோங்க, போதும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 2 மார்க்ஸ்க்கு எப்படி அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. 21 கீழ் திசையை சுவடிகள் நூலகம் அந்த இயர்லாம் எழுதியிருக்காங்க என்னன்றதை பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிரிவு 3 அதாவது எவைனும் எழுனுக்கு விடை தருகன்னு கேட்டிருக்காங்களா, எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏற்படி 2 கருத்துக்கள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். அதாவது நீங்க ஒவ்வொரு கைட்ஸ்ல யூஸ் பண்ணி படிச்சிருப்பீங்க. ஸோ அதுல வந்து பாயிண்ட்ஸ் இருந்தா மார்க் வழங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 23 வல்லின மெய்களை இட்டு நீக்கியும் எழுதுக அப்படின்ற டீடைல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. தொடரில் உள்ள பிழையை நீக்கி எழுதுக, இதெல்லாம் கிராமர் பாட்டு தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பகுபோது ஒரு பிளக்கணம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சதுதான் ஆஸ் யூசுவல். சரியா? கலை சொல்லாக்கம், புணர்ச்சி விகுதி, சொல்லை பிரித்து சேர்த்தும் தொடர் அமைக்க, இதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பகுதி 3 பகுதி 3ல அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. இடம் சுற்றி இடம் கொடுத்துருக்காங்க, பொருள் விளக்கம், அந்த சைட் ஹெட்டிங்ல என்ன எழுதியிருக்காங்களோ இதெல்லாம் நீங்க இனி படிக்க போற கொஸ்டின்ஸுக்கு இதை நீங்க யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தி படிச்சுக்கோங்க, இது என்னென்ன இருக்குதோ அப்படின்றத. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 32 என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33. ஸோ இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா சொன்னோம் அப்படின்னா இனி நீங்க படிக்கிற கொஸ்டின்ஸை இந்த வேலை நீங்க எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க படிச்சுப்பீங்கல்ல, படிச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ன்றதோட ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும்ல. இப்படி எழுதுனா மார்க்ஸ் வந்துடும் கவர்மெண்ட்ல இருந்து நம்ம பாக்குறோம் அப்படின்றதுனால. ஸோ அதுக்காக தான் நம்ம இன்னைக்கே நான் அப்டேட் பண்றேன், 1 டே பிஃபோரே நான் அப்டேட் பண்றேன். நீ படிக்கிற கொஸ்டின் ரிவைஸ் பண்ற கொஸ்டின்ஸை இந்த ஆர்டர்ல நீங்க மறக்காம படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. 35 சைட் ஹெட்டிங் மட்டும் மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் நீங்க எழுதும் போது கொஞ்சம் ரைட் சைட்ல இருந்து எழுதுங்க, ரொம்ப லெஃப்ட் சைட்ல எழுத வேண்டாம். அது நல்லா நீங்க கவனிச்சுக்கோங்க. ஒன்னு எவ்வளவு சைட் ஹெட்டிங்ல எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. 4 மார்க் கொஸ்டின்ஸுக்கெல்லாம் பாருங்களேன் எத்தனை சைட் ஹெட்டிங் எழுதியிருக்காங்க. மணலின் எழுதுதல்னு எழுதியிருக்காங்க, எழுத்து கையெழுத்து, எழுத்தின் அளவு, எழுத்து முழக்கம், எழுத்தின் வடிவம், எத்தனை 1 2 3 4 சைட் ஹெட்டிங் எழுதியிருக்காங்க இல்லையா. ஒரு 4 மார்க்கு 4 சைட் ஹெட்டிங் எழுதி பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. அதனால அதையும் நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு கொஸ்டின்ஸுக்கு ஒரு மாதிரி வரும், பேராகிராஃப் எழுதுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்க என்னன்றதை பொறுமையா நீங்க பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க என்னதான் நீங்க படிச்சு எழுதி புரிஞ்சு எழுதி பண்ணாலும் அந்த 3 மணி நேரத்துல எழுதுற பேப்பர் பிரசன்டேஷன் அதுதான் ரொம்ப முக்கியம். வே ஆஃப் எழுதுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், வே ஆஃப் ரைட்டிங். அதனாலதான் அது உங்களுக்கு நான் இப்ப ஷோ பண்ணேன் அப்படின்னா இனி படிக்கக்கூடிய கொஸ்டின்ஸை இதை நீங்க பார்த்து படிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்றது. அப்புறம் அந்த அணி விளக்கம்லாம் பாருங்க. அணி விளக்கம் எழுதுனா 2 மார்க்கு, அணி சூட்டல் சான்று எழுதுனா 1 மார்க்ஸ், பொருத்தம் எழுதுனா உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அணி சூட்டல்னு போட்டு என்னன்னு எழுதிக்கோங்க, அணி விளக்கம்னு போட்டு அந்த என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பொருத்தம் அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ஓமை அணி, அணியை பொறுத்தவரை எல்லாம் காமன் தான், அது நீங்க அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 40 இலக்கிய நயம் பாராட்டல், ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் திணை துறை விளக்கம், அதாவது 2 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. சான்றுக்கு 1 மதிப்பெண், பொருத்தம் இருக்குல்ல அதுக்கு 1 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க.
சைட் ஹெட்டிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா பழமொழி வாழ்க்கை நிகழ்வு அமைத்து எழுதுதல் என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பழமொழி விளக்கம், அடுத்து வாழ்க்கை நிகழ்வு. அது கதையா நீங்க எழுதுற மாதிரி எழுதிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்கேன். தமிழாக்கம் தருக அது எடுத்து எழுதுறது தானே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. அதாவது சைட் ஹெட்டிங் எப்படி எழுதியிருக்காங்கன்றத பாருங்க. வெடுவர் தலைவன் குகனுடன் கொண்ட உறவு எத்தனை சைட் பாயிண்ட்ஸ் எழுதியிருக்காங்கன்றத பாருங்க. நீங்க கைட்ஸ்ல நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்களோ அது நீங்க பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பேராகிராஃபா கூட எழுதிக்கலாம். பட் சைட் ஹெட்டிங் ரொம்ப முக்கியம். எத்தனை சைட் ஹெட்டிங் எழுதியிருக்காங்க பாருங்க. 1 2 3 4 5 5 சைட் ஹெட்டிங் போட்டு எழுதியிருக்காங்க. ஸோ இதுல இருக்கிறது மேக்ஸிமம் நீங்க எழுதுறது எவ்வளோனாலும் நீங்க சைட் ஹெட்டிங் போட்டு எழுதிக்கலாம். அதனால நீங்க கவனமா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து 1 பேஜ் 2 பேஜ் எழுதுவீங்க, மார்க் வருமா சார் அப்படின்னு கேட்பீங்க. நிறைய பேர் வந்து சைட் ஹெட்டிங் போடாம வெறும் பேராகிராஃபா எழுதிட்டு போவீங்க. ஸோ இந்த கவர்மெண்டோட கீ பாக்குறது மூலமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சைட் ஹெட்டிங் போட்டு எழுதினீங்கன்னா கொஞ்சம் பேப்பர் பாக்குறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும். சரியா? ஸோ இது டீடைல்ஸ் நான் பேப்பர் பர்சன்டேஷன்லேயே சொல்லியிருப்பேன். ஐ கார்டில் லிங்க் தரேன், மறக்காம இந்த பேப்பர் பர்சன்டேஷன்ல போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேம்மா. அப்புறம் 45ல பார்த்துட்டீங்கன்னா அதாவது குருகுலம்னு சொல்லியிருக்காங்க, மன்றங்கள், அப்புறம் பள்ளிகள்னு சொல்லியிருக்காங்க, வித்யாரம்யம் அல்லது கல்வி தொடக்கம். அப்புறம் சைட் ஹெட்டிங்லாம் ஃபுல்லாக பாருங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எழுத்தாணிகள், அன்பினால் அடக்குதல். ஓகேவா? ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். எல்லாம் சைட் ஹெட்டிங் போட்டு எழுதணுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நகரத்திற்கும் வரலாறு வடிவலுக்கும் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுக்கு என்னென்னலாம் எழுதியிருக்காங்க. முன்னுரை என்ன பாருங்க பொறுமையா. முன்னுரை முடிவுரையுடன் ஏற்புடைய கருத்துக்கள் இருப்பின் முழு மதிப்பெண்கள் வராங்க. அதாவது முன்னுரை முடிவுரை ஏற்ற கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழை பொறுத்தவரை சென்டம் அப்படின்ற தாராளமா போடுவாங்க. அந்த எழுத்துப்பிழை இல்லாம நீங்க எழுதணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த வே ஆஃப் பர்சன்டேஷன், அந்த பேப்பர் பர்சன்டேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். அடித்தல் திருத்தல் இல்லாம நீங்க எழுதணும், அது நீங்க கவனமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சி இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் லைவ் போடலாம் அப்படின்னு பிளான் இருக்கு. எக்ஸாம் தமிழ் நாளைக்கு நான் லைவ் அப்டேட் பண்ணிட்டேன். ஷார்ப்பாக 9:30க்கு லைவ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்ப்போம். நம்ம 10th தான் போட்டுட்டு இருந்தோம். 10th 11th 12th வந்து இந்த வருஷம் நம்ம போட ஆரம்பிச்சாச்சு. பப்ளிக்கு நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நல்லா நீங்க படிங்க, படிச்சு கொஸ்டின் படிச்சு நம்ம லைவ் போடுறதை ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்தர் எனக்கு டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, எனி டைம் நான் ரிப்ளை கொடுப்பேன். இன்னும் பர்சனலாக எனக்கு கான்டாக்ட் பண்ணணும், எனக்கு டவுட்ஸ்லாம் இருக்கு, ஆல் சப்ஜெக்ட்ஸ் எனக்கு மெட்டீரியல் தான் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரியா? 70948506222. நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், என்னோட வாய்ஸ் தெரியும் நினைக்கிறேன். 70948506222. இந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட யூடியூபோட என்னைக்குமே நீங்க செக் பண்ணிக்கோங்கப்பா. யூடியூபோட வீடியோஸ்ல நான் வீடியோ போட்டுட்டு இருப்பேன். நம்மளோட யூடியூபோட கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, அந்த கம்யூனிட்டி டேப் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு நான் போல் மாதிரி ரைஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுலயும் நீங்க கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஸ்டே டியூன்டா இருங்க. அடுத்தடுத்து நம்ம வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.